ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ் டியூப். இந்த எபிசோட்ல பார்க்க போற படம் ஜஸ்ட் அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். சா பிரான்சைஸ் 2004ல இருந்து 2023 வரை கிட்டத்தட்ட 10 ஃபிலிம்ஸ் வந்திருக்கு அந்த பிரான்சைஸ்ல. ஸோ 11th ஃபிலிம் வரப்போகுது. ஸோ அதுல வந்து மெயின் ஆன்டகனிஸ்டா ஜான் கிராமர் தான் பண்ணியிருப்பாரு. ஃபினாமினல் பர்ஃபார்மர். ஸோ ஒரு டெட்லியஸ்ட் கேமுக்குள்ள அவங்க பார்ட்டிசிபேட் பண்றவங்க. ஸோ அவங்க பண்ண அந்த தப்புக்காக வந்து அவங்க கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரோட வாய்ஸோட அந்த கேம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க உயிர் பிழைப்பாங்களா இல்ல அங்கேயே சாவாங்களா? இதுதான் அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும் மேக்சிமம். ஓகேவா? அதே மாதிரியான ஒரு டெட்லியஸ்ட் ஒரு கேம் சாடிஸ்டிக் கில்லர்ட்ட இவங்க மாட்டுறாங்க. அவன் வந்து ஒரு டெட்லியஸ்ட் கேம் ஹோஸ்ட் பண்றான் ஒரு ரிமோட்டான கேபின்ல. ஸோ இதுலயுமே வந்து ஒரு 4 கண்டஸ்டன்ட் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லி அவங்களுக்கு ட்ரக் கொடுத்து அவங்களை கொண்டு வந்து அந்த கேபின்ல அடைச்சு செயின் பண்ணி. ஸோ இந்த படத்துல வந்து ஒரு ஹெட் கிரஷிங் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும். அது ரொம்ப வெல் மேட் ஸ்டேஜ்னு தான் சொல்லுவேன். ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க. குரூச்சோலாவும் குரூசமாவும் இருக்கும், பிளட் ஸ்பிளாட்டரிங்காகவும் இருக்கும். இந்த படத்துல வந்து அந்த ஸ்லாசர் அப்படின்ற விஷயம் ரொம்ப அழகாவே போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஸ்கிரீன் பிளேல. இந்த படத்துல பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, மெயின் ஆன்டகனிஸ்டா வரக்கூடிய அந்த சாடிஸ்டிக் கில்லர் அந்த கேரக்டர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ பார்ட்டிசிபென்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேக் ஸ்டோரிஸ் ஒன்று வரும். அதுதான் இதுக்கு ரீசன் மேபி உங்களுக்கு தெரியும். ஆனா என்னன்னா, ஸோ அந்த பேக் ஸ்டோரி வந்து அந்த அளவு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இல்லை பார்க்கும்போது. சா படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு பேக் ஸ்டோரிஸுமே இந்த அளவு பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கும். ஸோ அந்த கில்லர் வந்து பண்றதுக்கு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ஸோ இந்த அளவு பண்ணியிருக்கானா, அப்போ இவனுக்கு இது நடந்தது கரெக்ட் தாங்க அப்படின்னு நமக்கு தோண வைக்கும். பட் இந்த படம் பார்க்கும்போது அந்த மாதிரி நம்மளால ஃபீல் பண்ண முடியல. அதுதான் ஒரு பிரச்சனை இந்த படத்துல. அது மட்டும் இல்லாம ஸ்கிரீன் பிளேல செகண்ட் ஆஃப் கம்ப்ளீட் ஆகும்போது ஸோ ஓகே இந்த கேம் இப்படிதான் போகும் அப்படின்றதும் கரெக்டா கெஸ் பண்ணிடலாம் நம்ம. அதுதான் இந்த படத்துல, அதாவது ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே 100% ப்ரெடிக்டபிள் தான். பிஸ்டன் டான்ஸ் எதுவுமே இந்த பிளாட்ல கிடையாது. அதுவுமே இந்த படத்துல ஒரு பிரச்சனை. சா படங்கள் நிறைய பார்த்ததுனாலவோ என்னவோ தெரியல, இந்த படம் பார்க்கும்போது சா படத்துல ஒரு இன்னொரு அந்த பிரான்சைஸ்ல வந்து இன்னொரு படமா தான் பார்க்க முடியும் தவிர இது ஒரு தனி ஒரு கிரியேட்டிவிட்டி அப்படின்ற அந்த வியூல வந்து ஆடியன்ஸால பார்க்க முடியல. அதுவுமே இந்த படத்துல ஒரு பிரச்சனை தான். ஒட்டுமொத்தத்துல இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தலும் இந்த படம் வந்துட்டு ஒரு ஆவரேஜான ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த படம் வந்து 18+. அது எதனால சொல்றேன்னா, இந்த படத்துல செக்ஸுவலா பெரிய லெவலில் போர்ட்ரேல் இல்லைன்னா கூட ஒரு சின்ன ஒரு லிப்லாக் மட்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பிளட் ஸ்பிளாட்டரிங் சீன்ஸ் இந்த படத்துல ஸ்கிரீன் பிளேல அதிகமாக இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.